ஓகே சார், கேன் ஸ்டார்ட் சார். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு பேசப்படுறது வந்து பஞ்சவர்ண சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிற கோயில். இது வந்து ரொம்ப பழமையான ஆன்மீகம் சக்தி நிறைந்த திருச்சியில் உறையூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த உறையூர் என்பது வந்து ஒரு காலத்தில் வந்து பண்டைய சோழர்களின் தலைநகராக விளங்கிய பிரசித்தி பெற்ற இடம். ஸோ இத்தகைய வரலாற்று புகழ்பெற்ற நகரத்தில் அமைந்ததே அந்த பஞ்சவர்ண சுவாமி கோயில். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஃபிடோல்பி வந்து உறையூரை பற்றி அவரோட பல புக்ஸில் வந்து சொல்லியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய தேவார பதிப்பில் இடம்பெற்ற திருத்தலம். 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோயில் இங்கு இருந்தது என்பதற்கு இதுவே தெளிவான சாட்சி. இந்த கோயிலின் பெருமையான அம்சம் அதன் பெயரிலேயே உள்ளது. பஞ்ச வர்ணம் என்றால் 5 நிறங்கள். புராண கதைகளின்படி இறைவன் சிவபெருமான் நாள் முழுவதும் 5 வேளைகளில் 5 விதமான நிறங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த திவ்ய தரிசனத்தை உதங்கர் முனிவர் பெற்றார் என நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்று இங்கு அழைக்கப்படுகிறார். மேலும் நாகராஜா கொண்டு வந்து 5 சிவலிங்கங்கள் ஒன்றாக இணைத்து ஒரே லிங்கமாக மாறியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த தலத்தில் பிரம்மதேவர், கருடன், காஷ்யப முனிவர் போன்றோர் வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. கட்டிடக்கலை பார்ப்பதற்கும் இந்த கோயில் ஒரு மிக சிறந்த அற்புதம். திராவிட கட்டிடக்கலைகளில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் 5 நிலை ராஜகோபுரம், 3 பிரகாரங்கள், கிழக்கு நோக்கிய கருவறை, சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் என அனைத்தும் ஆன்மீக உணர்வை தூண்டும் வகையில் அமைந்துள்ளன. இந்த தலத்தில் உள்ள அம்மன் பெயர் காந்திமதி. இங்கு வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், முயற்சிகள் வெற்றி பெறலாம் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. இங்கு வைகாசி பிரம்மோற்சவம், மாத சிவராத்திரி, ஆடி பௌர்ணமி போன்ற திருவிழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பஞ்சவர்ண சுவாமி கோயில் என்பது சோழ வரலாறு, தேவார பாரம்பரியம், சிவ தத்துவம் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு உயிரோட்டமான ஆன்மீக களஞ்சியம். இந்த புனித தலத்தினை தரிசிப்பது நம் வாழ்விலும் நம்மையும் அமைதி பெருக செய்யும். ஸோ இதுதான் கோயில் பற்றிய சிறப்பு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு திருஞான சம்பந்தர் அருளிய கோளாறு பதிகம், அது 11 பாட்டு இருக்கு. நான் ஒரு பாட்டு மட்டும், ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் பாடியிருக்கேன். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகழ்ந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். Thank you all. Super information.